அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் நம்ம சாமி கும்பிடுவோம். காலம்பரை எழுந்திரிச்சு நம்ம ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுளுக்காக தான் நம்ம அவர் நமக்கு உதவி செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணங்களும் நம்பிக்கைகளும் நமக்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ அது உண்மையான ஒரு நம்பிக்கை தான், எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சேஷாய் ப்ரீமியம் அகர்பத்தி வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், இதோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டிக்கு வந்து தயார் பண்ணியிருக்க விதமே ரொம்ப நல்லது. எனக்கு வந்து ஆஸ்மா இருக்குது, எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு ரொம்ப ப்ரீத் பண்ண வேணாம், தூரமாக இருந்தாலும் இது எதுவுமே பண்ணாது. 100 வருடம் பாரம்பரியத்தில் தயார் பண்ண ஒரு விஷயந்தான் சேஷாய் ப்ரீமியம். அங்கேருந்து நேரடி கொள்முதல் எடுத்து அவங்க சேஷாய் வந்து தயார் பண்ணுற இடத்துலேருந்து நேரடி கொள்முதல் அவங்க ஃபுல்லாக பாக்ஸாக போடுவாங்க. இதிலேருந்து வர அமௌண்ட் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க கோயில் கட்டுறாங்க, பாபா கோயில். அவங்க ஏரியா, அவங்க இடத்துலையே அவங்க இடமே கொடுத்துட்டாங்க பாபாவுக்கு. ஸோ இந்த இதுலேருந்து வர்றது தான் அவங்களுக்கு நான் அது கொடுக்குறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமாக ப்ரெசென்ட்டாக தாங்க எல்லாருக்குமே ப்ரெசென்ட்டு. இன்றைக்கி மார்னிங்கு இந்த சின்ன லைவெல்லாம் நின்றுடுது. அப்புறம் நம்ம என்ன ஆகிடுதுன்னா முடிக்க முடியல. எல்லாரையும் 10 மணிக்கு வர சொல்லிட்டு நாங்கள் இதை ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் முடிச்சு விட்ருக்கோன்னு தான் முடியாது. ஸோ சேஷாய் ப்ரீமியம் அகர்பத்தியோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் வரும். இதில் மேக்னெட் வரும், லாவெண்டர்ஸ் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது லாவெண்டர். ஆஃப்டர்நூன் கிராண்ட் மீ லீவ் கிக்கிமா, ஆஃப்டர்நூன் கிராண்ட் மீ லீவ் ஆல்சோ கற்பகம்மா, பழனி போகிறேன். திஸ் இஸ் லாவெண்டர். அடுத்தது மேக்னெட். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே லீவெல்லாம் இல்லை, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பழனி போகிறேன். எனக்கு லீவில் கேட்டகிரியில் போட்டுறாதீங்க. சம்பா, இதுவுமே சம்பா. அடுத்தது பாரிஜாதம். பாரிஜாதம் அப்படியே பாரிஜாத பூவே, அதே தான். நானும் பழனி வரியாம்மா, பழனிக்கா நான் பழனி போகிறேன். இன்னைக்கு நாங்கள் பழனி போகிறோம். ஸோ டைமண்ட், இது திஸ் இஸ் அ டைமண்டு. அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நிறையா இருக்குது. இதில் என்னென்ன, சாண்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாண்டில் எக்ஸ்ட்ராடினரி. சம்பாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக நிறையா ஃப்ரெக்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வணக்கம் வணக்கம் சிஸ், வணக்கம் தங்கம். லதமா வணக்கம், மீனுமா வணக்கம். இதில் சாண்டில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் டெய்லியுமே சேஷாய் அகர்பத்தி தான் ஃபுல்லாக. மேம் இதில் நல்ல வீடே மணக்கும். அது நான் ஓப்பன் டாப்பில் சொல்கிறேன், வீடே மணக்கும். பைனாப்பிள் இருக்குது பாருங்கள், வீட்டில் பைனாப்பிள் நறுக்குறீங்கன்னான்னு கேட்பீங்க, அந்த அளவுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். டைமண்டு, பாரிஜாதம், சம்பா, மேக்னெட்டு இதெல்லாமே சூப்பராக இருக்கும். பைனாப்பிள், அடுத்தது சாண்டிலு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கக்கூடியது தான். எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க மேம். இவங்களை பொறுத்த முடியும் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. இது பைனாப்பிள் எப்படி இருக்குது பாருங்க, பாரிஜாதம் போட்டிருக்காங்க, ஆனால் பைனாப்பிளும் இருக்குது. இல்லை நாங்கள் தான் பாக்ஸ் எடுத்த மாதிரி. சம்பா தான் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து ரேட் ரொம்ப கம்மி, 120லேருந்து 130 ஸ்டிக் வரும். இது வந்து கிராம்ஸ் கணக்கு தான். இது ஸ்டிக்கோட எண்ணிக்கை கணக்கு கிடையாது, கிராம்ஸ் கணக்கு தான். அதனால நீங்கள் அது கால் பண்ணிங்கன்னா, அந்த ஒரு ஸ்டிக்கு மெல்லிஸாக இருக்கும், ஒரு ஸ்டிக்கு மொத்தமாக இருக்கலாம். அந்த கிராம்ஸ் கணக்குனால இதுக்கு வந்து எண்ணிக்கைகள் கிடையாது அப்படின்றதா. வணக்கம் வணக்கம் தங்கம், எல்லாருக்குமே வணக்கம். ஆனால் புக்கிங் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு போட்டுக்கோங்க. ஏன் இதுக்கு மட்டும் புக்கிங் சொல்கிறேன், லாவெண்டர் ஏன்னா ஸ்டாக் இது வந்து இப்போ தான் திரும்பி வந்துச்சு. நாங்கள் ரெகுலராக வாங்குறவங்களே, நம்மள்கிட்ட லைவ் இல்லைனாலும் ரெகுலராக வாங்குறவங்களே வாங்கிட்டு தான் இருக்காங்க. கேக்கிமா பாருங்கள், எவ்ரி ஒன் திங்க் யூ ஆர் இன் லீவ், பட் லீவில் கூட யூ ஒர்க்கிங். ஐயோ லீவ்லலாம் நான் ஒர்க் பண்ணல, ஐ ஆம் இன் ஒர்க். ஐயோ முருகரை கேட்டதாக சொல்லுங்கள் கேட்குமா. நீ எங்கே போகிற, நீ நானும் வரேன்ட்டு முருகரை கேட்டதாக சொல்கிறேன். ஸோ லாவெண்டர் எல்லாமே. நான் லீவில் கூட ஒர்க் பண்ணுறேன்ல, லீவே எடுக்கல நான். ஐயோ குமரவேல் ப்ரோ, எது கலாய்க்கிறீங்க என்ன இப்படி காலங்காத்தால? இல்லை நான் கரெக்டாக வேலைக்கு வந்துட்டேன், நான் 1 மணி முடிவில் வேலையில் இருப்பேன், இது உண்மை 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 அப்படின்ற மாதிரி. எஸ்டர்டே தம்பி ஃபினிஷ்டு 10th எக்ஸாம். ஆமாம், நிறையா பேர் முடிச்சுட்டாங்கடா. ஆமாம், நசியாவும் போட்டிருந்தாங்க, எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நல்லா வரட்டும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். உஷா மேம் வணக்கம். இயரிங் ஷோ க்ளோஸ்அப்பா. ஒன்றும் இல்லைடா, இது என்னோடது. நானே அவங்க வந்து கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் எனக்கு டைமே இல்லைடா, அதுதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. வேறு அன்னைக்கு போட்ட செயினே அப்படியே இருக்குது, இன்னும் கொடுத்து விட முடியல. என்னையும் கூட்டிகிட்டு ஒரு முறையாவது பழனி போங்க. போகலாம் தம்பம், எல்லாரும் அந்தந்த ஊர்லேருந்து வந்து அங்கே கனெக்ட் ஆகிக்கோங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பழனியிலே ஒரு லைவ் இருக்குது, நம்ம மார்வலஸோட லைவ் இருக்கும், அதை முடிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ சேஷாய் அகர்பத்தி, ப்ரீமியம் குவாலிட்டி அகர்பத்தி, உங்கள் பூஜைக்கு ஏற்ற ஒரு அகர்பத்தி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இது ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய அகர்பத்தி. வீட்டில் ஏற்றும் போது வீடும் மணக்கும், கடவுள் என்ன கேட்குறீங்களோ கொடுப்பார், அதுதான் உண்மை.
இது ஏற்றுனா தான் கொடுப்பாரான்னு இல்லை, மனசார அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட நல்லா இருப்பீங்க எல்லாருமே, ஆயில் ஆரோக்கியத்தோட. மேம் நிறைய இதில் கேட்டேன், என்ன எல்லாம் முருகரை கேட்டேன்னு சொல்லுன்றீங்க. முருகர் தானே கேட்டதா இங்கேருந்தே சொல்லிடுவோம். தம்பி நல்ல மார்க் வாங்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறப்பாரு நீங்கள். நான் ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக படித்த குழந்தை நல்லா எழுதியிருப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. கரெக்ட் பண்ணுறவங்க படித்தாரு நல்லா கரெக்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே எழுதுறதை பார்த்த முடியாது. கரெக்ட் பண்ணுறவங்கள கரெக்ட் பண்ண வேண்டாம். முருகா கரெக்டாக கரெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வரணும். அதை தானே கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.